வணக்கம் சொந்தங்களே, இன்றைக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் பார்க்க போறோம். என்னன்னு சொல்லி சொன்னால், யாழ் கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா மீது, அதாவது சிங்கள பேரினவாத சக்திகள் அவர் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். இருந்த போதும் அந்த தாக்குதல் தொடர்பாக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் எந்த விதமான கரிசனையும் செலுத்தவில்லை. அதைவிட அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய கன்னியுரையிலே மிக முக்கியமாக சில விடயங்களை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதே நேரத்திலே வரவேற்கத்தக்கதாக அவருடைய உரை அமைந்திருக்கிறது. அதே நேரத்திலே இப்படி பல விஷயங்கள் தொடர்பாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக அர்ச்சுனாவுடைய விடயம் தொடர்பாக இதிலே மிக முக்கியமாக பார்க்க போகிறோம். நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், யாழ் கிளிநொச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக வைத்தியர் அர்ச்சுனா அவர்கள் போட்டியிட்டு, அதாவது சுயேட்சை குழுவிலே போட்டியிட்டு யாழ் கிளிநொச்சி மாவட்டத்திலே தமிழ் தேசிய கட்சிகளைச் சேர்ந்த பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது தமிழ் மக்கள் மத்தியிலே பல வாக்குறுதிகளை கொடுத்து தமிழ் மக்கள் மத்தியிலே நாங்கள் தான் தேசிய கட்சிகள் என்று சொல்லி தங்களை மகுடம் சூற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரை புறந்தள்ளிய மக்கள், அதாவது முதன்முறையாக ஒரு அரசியல் முழுமையாக தெரியாத ஒருவரின் மீது நம்பிக்கை வைத்து அவரை நாடாளுமன்ற உறுப்பினராக, அதுவும் சுயேட்சை ஊடாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக மக்கள் தெரிவு செய்திருந்தார்கள். சரி, இது ஒரு விடயம். இன்னொரு விடயம், நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா மீது நாடாளுமன்றத்திலே அல்லது நாடாளுமன்ற வளாகத்துக்குள் வைத்து எதிர்கட்சியினர் தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். මට ඒක උත්තර දෙන්න ඕන කියලා. එතකොට මේ සුජිත් කියලා පුත්කලයා මට ගැව්වා. හැබැයි මට ගහන්න තප්පරයක් આવતો ඕනේ නැහැ. මෙයා මගේ තාත්තාගේ වයස. මට මෙයාව ගහලා මෙයාව මම CPR කරන්න වෙනවා. අපිට කාලේ තාම කෙටිනේ ඒ නිසා. ஆனால் அர்ச்சுனா மீது தாக்குதல் நடத்தியதற்கு தமிழ் தேசிய கட்சிகள் அல்லது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவருமே எந்த விதமான கரிசனையும் செலுத்தவில்லை, அல்லது அவர் மீது தாக்குதல் நடத்திய போது அதற்கு எதிராக எந்த விதமான குரலையும் கொடுக்கவில்லை. நிச்சயமாக தமிழர்கள் என்கின்ற ரீதியிலே அர்ச்சுனா மீது தாக்குதல் நடத்தியதற்கு ஏனைய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய எதிர்ப்பை அல்லது அதிருப்தியை நிச்சயமாக தெரிவித்திருக்க வேண்டும். இது முதலாவது பிழை. அதாவது தேர்தல் காலங்களிலே தமிழ் தேசிய கட்சிகள் பிரிந்து நின்றாலும், ஆனால் தேர்தல் முடிந்த பின்பு நாடாளுமன்றத்துக்குள்ளே போய் ஒரு இனம் சார்ந்து அந்த இடத்திலே ஒற்றுமையாக செயற்பட வேண்டியது ஒட்டுமொத்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கடமையாக இருக்கிறது, அல்லது தமிழ் தேசிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது. அந்த நேரத்திலே ஒரு தமிழர் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது என்றால் அந்த இடத்திலே ஒற்றுமையின் பிரகாரம் அல்லது மனிதாயமாத்தின் அடிப்படையில், அதாவது சரிபிழை இவரிடம் இருக்கலாம், அது அதே நேரத்திலே ஒட்டுமொத்தமாக அர்ச்சுனா அவர்கள் செய்தது சரி என்று நான் கூறப்படவில்லை. ஆனால் தமிழர் என்கின்ற ரீதியிலே ஒரு உணர்வின் அடிப்படையிலே, இனத்தின் அடிப்படையிலே, இரத்தத்தின் அடிப்படையிலே, நாம் எல்லோரும் ஒன்று என்கின்ற அடிப்படையிலே அவர் மீது தாக்குதல் நடத்தியதற்கு குரல் கொடுக்க வேண்டிய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மௌனம் காத்திருப்பது நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது, எதிர்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே நேரத்திலே இன்று தமிழனுடைய சாபக்கேடு, தமிழனுக்கு இன்று ஒரு நாடில்லை, தமிழன் இன்றைக்கு எல்லா இடத்திலுமே அனாதரவா, அதாவது அகதி போன்றுதான் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பிரதான காரணம் என்று சொன்னால் தமிழர்கள் மீது ஒற்றுமை இல்லை. அன்று சேர சோழர் பாண்டிய தொடக்கம் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் வரைக்கும் நடத்திய இந்த போராட்டங்கள் தோற்கடிக்கப்பட்டன, அல்லது அந்த போராட்டத்தின் ஊடாக இன்று தமிழ் மக்களுக்கு எதுவும் சரியான நியாயமான தீர்வு கிடைக்காத காரணம் தமிழ் மக்கள் மீதான ஒற்றுமையின்மை. தமிழர்கள் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்பதால் அதே நிலைதான் அன்று ஆயுத போராட்டமாக இருந்தாலும் சரி, இந்த அகிம்சை வரையிலான போராட்டமாக இருந்தாலும் சரி, இன்று அந்த ஒற்றுமை இல்லாத ஒரு மிக பெரும் துயரமான சம்பவம், மிக பெரும் வலியான சம்பவம் இருக்கிறது. இருந்த போதிலும் அர்ச்சுனா அவர்கள் மீது, நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு தமிழ் தேசிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாய்மூடி மௌனமாக அந்த நாடாளுமன்றத்துக்கு உள்ளே அல்லது அந்த நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்ததையானது நிச்சயமாக ஒரு எதிர்க்கக்கூடிய ஒரு விடயமாக, அல்லது தமிழ் மக்கள் அதனை மிகவும் கண்டிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் அர்ச்சுனா அவர்களுடைய உரை, அதாவது
மேதகு என்று சொல்லியிருந்தார். என் உயிரிலும் மேலான என் இனத்தின் மானம் காத்த வீரத்தமிழன் இருந்தால் தலைவன் இல்லையேல் இறைவன் என போற்றப்படுகின்ற அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய மேதகு அவர்களுக்கும் அவர் காட்டிய வாழ்வில் உயிரை துச்சமென மதித்து என் இனத்தின் மானம் காத்த வீரமறவர்களுக்கும் அதேபோல் இதுவரை காலமும் நடந்த இந்த கோர யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட உயிரிழந்த சகல முஸ்லீம் சிங்கள தமிழ் இளைஞர்களுக்கும் முக்கியமாக ரோகண விஜயவீர மற்றும் அவர்களுடைய தோழர்களுக்கும் எனது வீர வணக்கத்தையும் அஞ்சலியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே இடத்திலே ஜேபியை சேர்ந்த ரோகண விஜயவீர அவர்களுடைய இழப்பு அல்லது அவர்களுடைய பேரை உச்சரித்த அர்ச்சுனா அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள், விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய பெயரை ஏன் உச்சரிக்கவில்லை என்கின்ற அந்த கேள்வி என்னிடமல்ல, ஒட்டுமொத்தமாக பெரும்பாலான தமிழர்கள் மத்தியிலும் அரசியல்வாதிகள் மத்தியிலும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அல்லது அர்ச்சுனா மீது அந்த கேள்வி மிக பெரும் அதிர்ச்சியை அல்லது அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே நேரத்திலே அர்ச்சுனா அவர்கள் அந்த பெயரை ஏன் குறிப்பிடவில்லை? அதே நேரம் அர்ச்சுனா அவர்கள் இன்னொரு விடயத்தை சொல்லியிருக்கிறார்கள். எங்களுடைய இனத்துடைய விடுதலைக்காக தங்களுடைய உயிர்களை அர்ப்பணித்த அந்த வீர மறவர்கள் என்கின்ற ஒரு பதத்தை பாவித்திருக்கிறார். நிச்சயமாக அந்த பதம் இன்று மக்களால் வரவேற்கப்படுகிறது, பாராட்டப்படுகிறது. அதனூடாக அர்ச்சுனா அவர்களுக்கான சாதகமான சூழலும் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கிறது. எது எப்படியாக இருந்தாலும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களுக்கு நாடாளுமன்றத்திலே பேசக்கூடிய எந்த விதமான, அதாவது எப்படியான கருத்தையும் நாடாளுமன்றத்திலே முன்வைக்கக்கூடிய ஒரு தளம் அங்கே இருந்திருக்கிறது. நாடாளுமன்றத்தினுடைய சட்ட திட்டமும் அதுவாக இருக்கிறது. அதைத்தான் சொல்வார்கள் நாடாளுமன்ற சிறப்புரிமை. அந்த சிறப்புரிமையை பயன்படுத்தி அவர் அந்த பெயரை பாவித்திருக்கிறார் என்கின்ற ஒரு வினா அல்லது அந்த சொல் மக்களால், அதாவது அந்த அர்ச்சுனா அந்த பெயரை உச்சரிப்பதற்கான விளைவு நிச்சயமாக எப்படி வரப்போகிறது என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டி இருக்கிறது. இருந்த போதிலும் அர்ச்சுனா மீது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று பலவிதமான வாக்குறுதிகள் கொடுக்கிறார்கள், வீர வசனங்களை பேசுகிறார்கள். தமிழ் மக்களுடைய இனம் சார்ந்து, மொழி சார்ந்து, கலாச்சார பண்பாட்டு விழுமியங்கள் சார்ந்து, இப்படி பலதரப்பட்ட விடயங்கள் எல்லாம் நாடாளுமன்றத்தில் பேசுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தாங்கள் சார்ந்த, தங்களுடைய இனம் சார்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தாக்கப்படுகின்ற போது அவருக்கு சார்பாக குரல் கொடுக்காமல் இருந்தது எந்த வகையிலே நியாயம் என்கின்ற கேள்வி இந்த இடத்திலே எழுந்திருக்கிறது. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஸ்ரீலங்காவினுடைய நாடாளுமன்றத்துக்குள்ளே அல்லது அந்த நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ளே பாதுகாப்பு இல்லை என்றால் அதன் அர்த்தம் என்னவாக இருக்க போகிறது என்பதை மக்களாகிய நீங்களே முடிவெடுங்கள். நல்லது சொந்தங்களே, மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.